கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த இண்டெக்ஸ் நெக்ஸ்ட் வீக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த இண்டெக்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கோ அந்த இண்டெக்ஸில் தான் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு அதிகமாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அது நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ நிஃப்டி ரியாலிட்டி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ பிரேக் அவுட் நியரில் இருக்குது. நம்ம பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போது ரியாலிட்டி ரிலேட்டிவான ஸ்டாக்ஸையும் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா, நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து அப்படியே அப்சைடில் போகத்தான் போகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை இன்னும் ஒரு 1150, இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 50, இன்னும் ஒரு 60 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. பட் இனிமேல் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண போது தான் அடுத்தடுத்து அப்படியே மூவ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸ்கெல்லாம் பார்த்துடலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்படியே பார்த்துருவோம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்ஃப்ரா. ஸோ நிஃப்டி இன்ஃப்ரா வந்து அதோட இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் தான். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு, பட் ப்ராப்பராக ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வரல. ஸோ என்ன கேட்டால் அந்த ஸ்டாக் இந்த இண்டெக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிரும். ஸோ இப்போவே இது சம்மந்தமான பிரேக் அவுட் நியரில் இருக்கிற இல்லை பிரேக் அவுட் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸுகளை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீக்கு நம்ம நெக்ஸ்ட்டு நிஃப்டி மிட் கேப். நிஃப்டி மிட் கேப் வந்து அதோட ஆல் டைம் ஹையை உடைச்சிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் ஸோ இந்த மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு, ஸோ ஃப்ரைடே வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அகைன் இது மறுபடியும் ஆல் டைம் ஹை ரொம்ப தூரம் கிடையாது, இருந்தாலும் அங்கே ஆல் டைம் ஹை போகிற வரைக்கும் சில ஸ்டாக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இண்டெக்ஸ் மேலே போய்கிட்டு இருக்குது, அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் அண்டர் பர்ஃபார்ம். ஸோ இந்த மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே நம்ம ஸ்டாக்ஸ்கெல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சில ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதாவது கோல்டு பீஸ் வந்து பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் கோல்டு வந்து புல் ரன்னில் தான் போக போகுது. ஸோ இப்போது நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கலாம். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 66 ரூபா இல்லை 66 இல்லை 66.50 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டி வந்து அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு சரியான மூவ். அடுத்து நம்ம ஸ்டாக்ஸுகளில் அதாவது நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போது நிஃப்டி ஆர் நிஃப்டி 50 இல்லை பேங்க் நிஃப்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா மிட் கேப்பும் சரி ஸ்மால் கேப்பும் சரி, ஸோ இது ஒரு பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இப்போ பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ நிஃப்டியோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். ஸோ எப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லைன் ட்ராப் பண்ணி இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அப்சைடில் மூவ் ஆகி பிரேக் அவுட்டும் ஆகிருக்கு. ஸோ ஆல் டைம் ஹையில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபென்டாஸ்டிக் ஒரு எப்படி சொல்கிறது மூவ்னு சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது பேங்க் நிஃப்டி எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 56,000 பேங்க் நிஃப்டியோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ 56,000 போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி உள்ள பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்கெல்லாம் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா
ஸோ மண்டேலேருந்து நம்ம பார்க்க போகிற எந்தெந்த செக்டார்லாம் பார்க்கலாம்னு நம்ம பார்த்துட்டோம். அதாவது ரியாலிட்டி, இன்ஃப்ரா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்த ஃபினான்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதாவது ஃபினான்ஸ் இண்டெக்ஸ், அது மட்டும் இல்லாமல் எஃப்எம்சிஜி. ஸோ ஐடி ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஆனாலும் ஒரு மைனர் கரெக்ஷன் தான். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்என்டி. ஸோ எல்என்டி வந்து ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட் நம்ம வந்து என்ன கேட்டால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சேனலை பாருங்கள். இந்த சேனலை அதாவது டச் பண்ண உடனே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வந்துருச்சு. அகைன் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து மறுபடியும் பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத நம்மளால் அந்த சார்ட்டில் வந்து தெளிவாக உணர முடியுது. ஸோ என்ட்ரி என்ன கேட்டால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ செக்டாரும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ செக்டார் பிரேக் அவுட் ஆகிருக்கும்போது சொல்லப்போனால் இன்ஃப்ராவிலேயே இதுதான் இல்லை, எப்படி சொல்கிறது, இன்ஃப்ராவில் ரியாலிட்டிலேயே எல்என்டி தான் லார்ஜ் கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை 3896 அதோட ஆல் டைம் ஹை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் 4400 அப்படின்றது உங்களுக்கு எல்என்டியோட டார்கெட்டாக இருக்கும், ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட். ஓகே, எஸ்எல் எங்கே வைக்கலாம்? நம்ம எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா எஸ்எல் என்ன கேட்டால் இங்கேயும் வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 3523 எஸ்எல்லாக வச்சுக்கலாம். இல்லை நான் ஸ்விங் ட்ரேடிங்காக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேரிஷ் கேண்டிலுக்கு கீழே. ஸோ 3674 நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஸ்டாக்ஸ் லோதா. ஸோ லோதா வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். ஸோ பிரேக் அவுட், அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்த மாதிரியே பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எஸ்எல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோவை கிட்டத்தட்ட 1138 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1598 டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபோனிக்ஸ் லிமிடெட். ஸோ ஃபோனிக்ஸ் மில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பாட்டம். ஸோ டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட என்ட்ரி ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1885க்கு மேலே நீங்கள் 4 ஹவரில் ட்ரேட் ஆனாவே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2045 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் டார்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைனை கிட்டத்தட்ட 2300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதோட ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுறீங்கன்னா நம்ம சொன்ன இந்த 2300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 2300 அப்படின்றதே நான் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் நம்ம இதோட டார்கெட்டை நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். ஸோ 2300ன்றது கம்மி தான். 2400 கூட போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராவில் இருக்க, அதாவது இன்ஃப்ரா இண்டெக்ஸில் நிஃப்டி இன்ஃப்ராவில் இருக்க ஒரு 2 ஸ்டாக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் ஆகி அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ ரீடெஸ்ட் எடுத்துட்டு இப்போ அகைன் நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எஸ்எல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது 316 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்
358 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கட்டும், அதோட ஆல் டைம் ஹை. ஸோ செகண்ட் டார்கெட், அதாவது இந்த ட்ரையாங்கிளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 375 இதோட செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் என்சிசி, அதாவது நிஃப்டி இன்ஃப்ராவில், அதாவது இன்ஃப்ரா ரிலேட்டிவான ஸ்டாக்ஸுகளில் என்சிசி இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைசிங் வேஜ் சேனல். ஸோ இந்த சேனலில் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயராகவே இந்த சேனலில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த சேனலில் எப்பெல்லாம் எப்படி சொல்கிறது, அப் ட்ரெண்ட் போயிட்டு அகைன் மறுபடியும் இந்த ரைசிங் வேஜ் சேனலோட டவுன் ட்ரெண்ட் சேனலை எப்போல்லாம் டச் பண்ணுதோ அப்போல்லாம் அகைன் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இந்த டைமும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆனால் நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே எப்போ என்ன கேட்டால் எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு என்ட்ரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே 4 ஹவரில் ட்ரேட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் நம்ம இங்கேயும் கூட எடுத்துக்கிடலாம். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, பரவாயில்ல நான் வெயிட் பண்ணாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க வேணால் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். பட் என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் என்ட்ரி எடுப்பேன். ஓகே, என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே 4 ஹவரில் ட்ரேட் ஆனாவே போதும். ட்ரேட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 359 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அதுக்கு மேலே நான் போகும்போது உங்களுக்கு நான் டார்கெட்டை வந்து கொடுக்குறேன். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் எடல்வைஸ் ஃபினான்ஸ். ஸோ இந்த எடல்வைஸ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்குள்ளே 1 மந்த் தான் இருக்கும். ஸோ இந்த 1 மந்த் பாருங்களேன், நம்ம இதை கொடுத்துருந்தோம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸில் 67லேருந்து கிட்டத்தட்ட 140 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 100% அப்சைடில் போயிருக்கு. சரியாக 1 மந்த் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ எத்தனை பேர் இந்த ஸ்டாக்ஸை வந்து ப்ராஃபிட் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் சந்தோஷம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அகைன் மறுபடியும் இன்னொரு என்ட்ரி நமக்கு இதை எடல்வைஸ்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணலாம். ஸோ என்ன கேட்டால் இந்த எடல்வைஸ் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ டிஐயாக இருக்கட்டும் இல்லை எஃப்ஐயாக இருக்கட்டும், ஹோல்டிங்ஸ் வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம்காக இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னா ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, இப்போ நம்ம இதோட லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீக்லி சார்ட் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிக்காக தெரியும். இந்த கேண்டிலோட சைஸ் எந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ஸு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ பாருங்கள், அதோட ப்ரீவியஸ் ஹை கிட்டத்தட்ட 2019 ஹையை, அந்த 2019 ஹையை டச் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங் முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே எப்போ ஓப்பன் க்ளோஸ் வருதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அகைன் மறுபடியும் நல்ல ஒரு ரேலி, அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட ரிட்டர்ன்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா இனிமே தான் இந்த ஸ்டாக்கோட தலையெழுத்தை மாறப்போகுதுன்னு சொல்லலாம். என்ன கேட்டால் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிரேக் அவுட் ஆகிற சமயத்தில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஓகே, இது அகைன் மறுபடியும் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட 330 ரூபா வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 130, 260, 390 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 250% அப்சைடில் வாய்ப்பு இருக்குது. ஸோ அகைன் இதை வந்து நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுன்றதை நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக்ஸும் கூட. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம்.
ஸோ இதோட என்ட்ரி கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது இந்த நெக்லைனுக்கு மேலே எப்போ ஓப்பன் க்ளோஸ் வருதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் 3189 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இது செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 3868. ஓகே, எஸ்எல் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் எஸ்எல் வந்து இதோட ப்ரீவியஸ் லோ கிட்டத்தட்ட 2290 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ பிரேக் அவுட் ஆக போது நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு விஷயத்தை இந்த ஸ்டாக்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றத ஒரு 4-5 வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து புல் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். யாராவது கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நிஃப்டி ஃபினான்ஸில் இருக்க கோட்டாக் பேங்க். ஸோ கோட்டாக் பேங்க் பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து இவ்வளோ நாளாக பிரேக் அவுட் எப்போ ஆகும்னே நம்ம எதிர்பார்த்து இருந்த ஒரு ஸ்டாக்ஸ்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஸ்டாக்ஸ், பட் ஹை வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 இயராகவே ஒரு கன்சல்டேஷன் பீரியடில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆகும்னு நம்ம நம்பலாம். ஸோ எப்படி நம்பலாம் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஆனால் அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா இப்போ 1968 ஆகும். இந்த 1968 எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபுல்லாக ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் என்ட்ரின்னு பார்த்தோம்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துகிட்டு 1968 நீங்கள் டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட் 2000 சொல்கிறது வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் 2174 வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட அதோட ஆல் டைம் ஹை வச்சுக்கிறவங்களும் நீங்கள் வச்சுக்கலாம் 2251. ஓகே, நிஃப்டியில் இருக்க நிஃப்டி பேங்க்கில் இருக்கிற ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதோட எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் லோவை எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். 1728 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ரயில்வே செக்டாரில் இருக்க ஆர்விஎன்எல். ஸோ ஆர்விஎன்எல் நான் வந்து அதோட ப்ரீவியஸ் ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனில் தான் ஒரு நல்ல மூவுக்கு அப்புறம் அகைன் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இந்த கேண்டில் பாருங்கள், இந்த வீக்லி கேண்டில் பாருங்கள், நல்ல ஒரு ரிஜெக்ஷன் தெரியும். ஸோ டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ இதை இப்போ நான் உங்களுக்கு டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். பாருங்கள். ஸோ அதோட ப்ரீவியஸ் ஹையை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைனில் ஃப்ரைடே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6% அப்சைடில் போயிருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் கரண்ட் மார்க்கெட் பேஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரே நாளே 10%, 5 or 10, 20% கூட அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ 641 அப்படின்றது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஓகே, இதை கன்சிடர் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு லாங் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலும் இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கரெக்ஷனில் நீங்கள் ஒரு சம் குவான்டிட்டியாக வாங்கிக்கலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐஆர்எஃப்சி. ஸோ ஐஆர்எஃப்சி அதோட ப்ரீவியஸ் லோ எங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் லோவில் கிட்டத்தட்ட எலெக்ஷன் சமயத்தில் ஒரு 2 நாளில் ஒரு நல்ல ஃபால், அந்த நல்ல ஃபாலான அந்த லோவில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு 3.5% ஃப்ரைடே வந்து அப்சைடில் போயிருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லாங் டேர்முக்காக நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக ஒரு சம் குவான்டிட்டி வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டால் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. இல்லை நான் இப்போவே என்ட்ரி எடுக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் தான் இது புல் பேக் ஆகிருக்கு. ஸோ
சரிங்களா? ஓகே. இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹199 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. நீங்கள் வீக்கில் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து 223 டார்கெட்டாக வச்சுருக்கேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 2 ஸ்டாக் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் 2 ஸ்டாக் கேட்டிருந்தாங்க. அதில் ஐநாக்ஸ் ஃபைண்ட் ஒன்று. ஸோ இந்த ஐநாக்ஸ் ஃபைண்ட் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு கன்சல்டேஷனை பிரேக் பண்ணி அகைன் மேலே போயிருக்கு. பிரேக் அவுட் ஆகி ஓரளவுக்கு நல்ல மூவ். ஸோ இப்போ இந்த ப்ரைஸில் நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கறது கரெக்டாக இருக்காது. ஸோ என்ட்ரி இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸில் கிடையாது. என்ன கேட்டால் இதை தவிர்த்துறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் அவங்க கேட்டிருந்தது டிசிடபிள்யூ. ஸோ டிசிடபிள்யூ வந்து இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இதுக்கு எந்த ஸ்டாக்ஸ்லையும் என்ட்ரி கிடையாது. ஒருவேளை நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் சேனலை எப்போ டச் பண்ணுதோ அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். என்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரைசிங் வெஜ்ஜோட அப் ட்ரெண்ட் சேனலை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இல்லைன்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே இப்போ என்ட்ரி கிடையாது. ஸோ என்ட்ரி எடுத்தால் அவ்வளோ சேஃபாக இருக்காது. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.